ஓகே. வெட்னஸ்டே நாளைக்கு நாளைக்கு மார்க்கெட் எப்படி போலான்றத பார்ப்போம். பேங்க் நிஃப்டியும் இன்னைக்கு நேற்று நம்ம ப்ரீவியஸாக சொன்ன இடத்துலேருந்து விழுந்திருக்கு. இந்த பாக்ஸுக்கு மேலே செஷன் ஆனாலுமே இந்த சைட் போனால் கால் இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் போட்டு தான் அப்படின்னு 2 நாளாக சொல்லியிருந்தோம். ரெண்டாவது வந்து இது எம் பேட்டர்ன் மாதிரி இருக்கு, டபுள் பாட்டம் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான டார்கெட் தான் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. நாளைக்கு முக்கியமான ஜோனுன்னு பார்த்தா ஒரு நிமிஷம். எஸ், 52,620 அந்த ஜோன்லேருந்து ரிவர்சல் ஆகாமல் அதுக்கும் கீழே எக்ஸாக்டாக 52,555லேருந்து 500 கூட வச்சுக்கலாம். ஒரு 100 பாயிண்ட்ஸ். அதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா 52,150 வரைக்கும் வரத்துக்கு பாசிபிள் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில் ஆகலை. ஸோ இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில் ஆகலை. ரெண்டாவது வந்து இதுக்கு கீழே விட மாட்டாங்க. இது இடையிலே கொஞ்சம் திரும்பினாலும் திரும்பிடும். ஆனால் இதுக்கு கீழே வந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட் டார்கெட் வந்து 52,260, செகண்ட் டார்கெட் வந்து 144, 140 கூட வச்சுக்கலாம். 52,140லேருந்து 52,300 இந்த 150 பாயிண்ட்ஸில் வந்து எங்கே வேணால் ரிவர்சல் ஆகலாம். ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கொடுத்தா இதுதான். ஆட ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னு பார்த்தா இந்த இடம் தான். இது ரிவர்சல் ஆச்சுன்னா இந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு இது வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆகலாம். நிஃப்டி வந்து நம்ம 2 நாளாக சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இருக்க ஜோன் எக்ஸாக்டாக சொல்லலாம் இந்த இடம் 24,300 அந்த லோவுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா இது வரைக்கும் வரும். 24,170லேருந்து 24 வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸாக அந்த இடம் தான் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கும். எஸ், எக்ஸாக்டாக இந்த இடம். ஸோ நாளைக்கு வந்து இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் இதாகும், செகண்ட் டார்கெட் இதாகவும் இருக்கும். நாளைக்கான வியூ வந்து இதுதான். இல்லை இங்கிருந்தே மேலே திரும்புகிறானா இந்த ஜோன், இதுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஒரு அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். இதுலேருந்து இது வரைக்கும் கூட போகலாம், கேப் ஃபில் கூட ஆகலாம். ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான வியூ. HDFC ஆல்மோஸ்ட் செல்லிங் கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ கேப்பும் பக்கத்தில் தான் இருக்குது. நாளைக்கு கீழே இருந்தாலும் இங்கேருந்து கேப் ஃபில் ஆகிட்டு பேங்க் நிஃப்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவான். இது வந்து ஐசிஐசி வந்து இப்போதைக்கு இப்படி தான் என் கண்ணுக்கு தரான். அவன் கீழே விழுற மாதிரி தெரில. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக மேலே போயிடும். கோட்டக் நேற்று நம்ம இந்த இடம் சொல்லிருப்போம்.
எம் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. இது பிரேக் ஆச்சுன்னா இது வரைக்கும் வருவான்ட்டு இன்னும் விழுவுறதுக்கு இன்னும் கீழே விழுவணும். இந்த லோ பிரேக் ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடியே திரும்பினாலும் திரும்பிடும். HDFC பார்த்தாச்சு, கோட்டக், ஐசிஐசி, எஸ்பிஐ அகெயின் ட்ரெண்ட் லைன் மேலே திரும்பி சப்போர்ட் எடுத்திருக்கான். நாளைக்கு இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா செல்லிங் வந்து எஸ்பிஐயில் நடக்கும். ஐடி இண்டெக்ஸ் இன்னுமே வந்து பேலன்ஸ் இருக்குது. இந்த இடத்த சப்போர்ட் எடுக்கணும், இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணும். இன்ஃபோசிஸ் ஆல் டைம் மேலே இருக்கனால கீழே விட மாட்டாங்க. இன்றைக்கி நல்ல ஒரு பையிங் எக்ஸஸ், அது கீழே விடவே இல்லை. கீழே வந்து சேமான இடத்துல இருந்து திரும்ப மேலே க்ளோஸ் வச்சுருப்பாங்க. நாளைக்கு இந்த ஐக்கு மேலே போச்சுன்னா இன்ஃபோசிஸ் வந்து நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ரிலையன்ஸ் வந்து திரும்பி வந்து 1200 போகும். அகெயின் திரும்ப ட்ரெண்ட் லைன். இங்கேருந்து மேலே ஏறினதுக்கு திரும்ப கீழே இறங்கணும். ஆக்சிஸ் பேங்க் இது சைட்வேஸ் தான். இந்த லோ அடிக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. வேற ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து நல்ல ஒரு செல்லிங் இன்னைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரெண்ட் லைனாக இருந்தது. அது கீழே பிரேக் அவுட்டு ரீடெஸ்ட் எல்லாம் ப்ராப்பராக வச்சுருக்கனால ஜேஎஸ்டபிள்யூ வந்து 928 வரைக்கும் வரதுக்கு பாசிபிள் இருக்குது. ஆப்ஷனுக்கு ரிஸ்கி ட்ரேடாக இருந்தால் பண்ணால் வெயிட்டாக ப்ராஃபிட் எடுக்கலாம். 3%.